நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸிற்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் மற்றும் நான் ஷர்மிளா என் ஃபேன்சியா. நீ தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு நாள்தோறும் 2000 கன அடி நீர் திறக்க வேண்டும். கர்நாடகாவுக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தொடரும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. காவிரி நீர் பங்கீடு தொடர்பான வழக்கு விசாரணையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, அமிர்தவ ராய் உத்தரவு. காவிரி தொடர்பான இறுதி விசாரணை ஜூலை 11ஆம் தேதி முதல் தொடங்கும் என அறிவித்த நீதிமன்றம் 15 நாட்களுக்குள் வாதங்களை முடிக்க தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவுக்கு நீதிபதிகள் உத்தரவு. அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் யாருக்கு? டெல்லி தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் நாளை ஆஜராகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டது தொடர்பான ஆவணங்கள் தாக்கல். தேர்தல் ஆணையத்திடம் வழங்கிய சசிகலா தரப்பு வழக்கறிஞர்கள் 122 எம்எல்ஏக்கள், 37 எம்பிக்கள், 1942 பொதுக்குழு உறுப்பினர்களின் பிரமாண பத்திரங்கள் இதில் அடங்கியுள்ளதாகவும் தகவல். ஓ பன்னீர்செல்வம், மதுசூதனன் ஆகியோருக்கு மத்திய படை பாதுகாப்பு வழங்க கோரிக்கை. உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்த ஓபிஎஸ் அணி எம்பிக்கள். மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் தலைமையில் சென்று ராஜ்நாத் சிங்குடன் சந்திப்பு. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் மதுசூதனன் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாது என தொடர்ந்து மிரட்டல் வருவதாக குற்றச்சாட்டு. தமது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக ஆர்கே நகரில் ஓபிஎஸ் அணி சார்பில் போட்டியிடும் மதுசூதனன் சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் மனு. தேர்தலில் இருந்து பின்வாங்க கூறி மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் புகார். தேர்தல் நடைமுறை முடியும் வரை 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அளிக்க கோரிக்கை. மதுசூதனின் மாற்று வேட்பாளரான ராஜேஷும் பாதுகாப்பு கேட்டு டிஜிபி அலுவலகத்தில் மனு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தகவல். இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டி என அறிவிப்பு. பெரும்பான்மையான எம்பி, எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் தங்களுடன் இருப்பதாகவும் பேட்டி. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் டிடிவி தினகரன் வேட்புமனுவை ஏற்கக்கூடாது. தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் மனு தாக்கல். நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்கள் மட்டுமே போட்டியிட தடை என்ற தேர்தல் விதியை திருத்த வேண்டும் என்றும் கோரிக்கை. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் இசையமைப்பாளர் கங்கை அமரன் சென்னையில் நடிகர் ரஜினிகாந்துடன் சந்திப்பு. கங்கை அமரனுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்த ரஜினிகாந்த். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்தார் லோகநாதன். ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் அலுவலர் பிரவீன் நாயரிடம் லோகநாதன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெற முடியும் எனவும் நம்பிக்கை. சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலைக்கோட்டு தயம் போட்டியிடுவார் என சீமான் அறிவிப்பு. நாளை வேட்புமனு தாக்கல் செய்வார் என சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் தகவல். அரசியல் இயக்கங்கள் லாபம் ஈட்டும் நிறுவனங்களாகிவிட்டதாகவும் சீமான் குற்றச்சாட்டு. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடாது. சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவிப்பு. இடைத்தேர்தல் பற்றி கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை செய்த பிறகு எடுக்கப்பட்ட முடிவு என தகவல். இடைத்தேர்தல் வரலாற்றில் ஜனநாயகம் வென்றதில்லை எனவும் பணநாயகம் மட்டுமே வென்றுள்ளதாகவும் விமர்சனம். இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவு தராது எனவும் வாசன் திட்டவட்டம். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 10 பேர் கைது. படகு பழுதாகியதால் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை. மீனவர்களையும் படகையும் காங்கேசன் துறைமுகத்துக்கு கொண்டு சென்றதாக தகவல். 10 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதால் தமிழக மீனவர்கள் அதிர்ச்சி. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 10 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். எந்த தவறும் செய்யாத தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை அடிக்கடி கைது செய்வதாக புகார். இலங்கை கடற்படை வசமுள்ள தமிழக மீனவர்களின் 128 படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல்.
மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்த தமிழக மீனவர் சங்க பிரதிநிதிகள். இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் தொடராமல் இருக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இலங்கை கடற்படையை மத்திய அரசு கடுமையாக எச்சரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவின் மரணத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டுகோள். ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கு. வெளியுறவுத்துறை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. படகிலிருந்த GPS கருவி குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள். பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவரது படகு எந்த கடற்பரப்பில் இருந்தது எனவும் நீதிபதிகள் கேள்வி. தமிழகத்திற்கு அளிக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஏமாற்றி வருகிறது. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி குற்றச்சாட்டு. ஒதுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு ஒதுக்காததால் மாநிலத்தின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார். சென்னையில் நடைபெற்ற மருத்துவ மாணவர்களின் போராட்டத்தை தடுக்காதது ஏன்? தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. நோயாளியின் உறவினர்கள் தாக்கியதாக கூறி சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டம் நடத்திய சம்பவம். நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. 2.5 மணி நேரத்திற்கும் அதிகமாக நடந்த போராட்டத்தை காவல்துறை தடுக்காதது ஏன் என நீதிபதி கிருபாகரன் கேள்வி. மனு மீதான விசாரணை ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை காவல் ஆணையர் ஜார்ஜ் ஆஜராக விலக்கு பெற்றதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். பொன் தங்கவேல் என்பவருக்கு பாதுகாப்பு வழங்க கோரிய வழக்கில் ஜார்ஜ் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்த சென்னை உயர்நீதிமன்றம் தனி நீதிபதியிடம் மேல்முறையீடு செய்து விலக்கு பெற்ற ஜார்ஜ். நீதிபதி கிருபாகரனின் கண்டனத்தை அடுத்து மன்னிப்பு கோரிய அரசு வழக்கறிஞர் வெங்கட்ரமணி. மகாபாரதம் பற்றி தவறாக விமர்சித்ததாக கூறி நடிகர் கமலஹாசனுக்கு எதிராக வழக்கு. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த சுந்தரம் வள்ளியூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு. மகாபாரதத்தில் பெண்களை வைத்து சூதாடியதை புத்தகமாக அச்சிட்டு படித்து கொண்டாடிய ஊர்தான் இது என நடிகர் கமலஹாசன் கூறியதாக சர்ச்சை. மகாபாரதத்தை கமலஹாசன் இழிவுபடுத்திவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. கடலூரில் விஷவாயு தாக்கி நேற்று 3 பேர் உயிரிழந்த விவகாரம். 2 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. பாதாள சாக்கடை பணிக்காக ஒப்பந்தம் பெற்றுள்ள ராமச்சந்திரன் திட்ட மேலாளர் ராவணன் மீது வழக்கு பதிவு. தமிழ்நாட்டில் 26 சுங்கச்சாவடிகள் சட்டவிரோதமாக வரி வசூல் செய்வதாக புகார். வரி வசூல் காலம் முடிந்த பிறகும் வரி வசூல் செய்வதாக தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் குற்றச்சாட்டு. வாகன பதிவு கட்டணம், காப்பீடு கட்டணம் உயர்வுக்கு கண்டனம். வரும் 30ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற பருவநிலை மாற்றம் குறித்த தேசிய பயிலரங்கு. நாடு முழுவதிலும் இருந்து மத்திய மாநில அரசு துறை விஞ்ஞானிகள் பங்கேற்பு. பருவநிலை மாற்றத்தால் உருவாகும் பாதிப்புகளுக்கான தீர்வுகள் குறித்து விவாதம். திருவள்ளூர் அருகே கத்திமுனையில் கொள்ளையடிக்கப்பட்ட கட்டுமான பொருட்கள். 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக தகவல். மினி லாரி மூலம் பொருட்களை திருடிச் சென்ற மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. சென்னை சேப்பாக்கத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கரும்பு விவசாயிகள் போராட்டத்தை கைவிடுவதாக அறிவிப்பு. தமிழக தொழில்துறை அமைச்சர் MC சம்பத்துடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடிவு. விவசாயிகளின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்படுவதாகவும் விவசாயிகள் தகவல். கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மாவோயிஸ்டுகள். நீதிமன்ற காவல் முடிவடைந்ததை அடுத்து மாவோயிஸ்டுகள் கலா, சந்திரா மற்றும் வழக்கறிஞர் முருகன் ஆகியோரின் காவல் நீட்டிப்பு. பலத்த பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்ட மூவரும் திருச்சி மத்திய சிறையில் அடைப்பு. கோவையில் 300க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டம். சத்துணவு ஊழியர்களுக்கு முறையான மாதாந்திர ஊதியம் வழங்க கோரிக்கை. 3 லட்சம் ரூபாய் பணிக்கொடை வழங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவும் வலியுறுத்தல். கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் ஏப்ரல் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள சத்துணவு கூடங்களை மூடுவோம் எனவும் எச்சரிக்கை. சேலத்தில் நடைபெற்ற காவல்துறையினர் திருநங்கைகள் இடையேயான நல்லுறவு கூட்டம். காவல் உயர் அதிகாரிகள், திருநங்கைகள் நலச்சங்கத்தினர் பங்கேற்பு. திருநங்கைகளின் முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் காவல்துறை சார்பில் அளிக்கப்படும் என உறுதி.
திருச்சி மாநகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்கள். டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவில் பணியாற்றி வந்த 50க்கும் மேற்பட்டோர் பணி நீக்கப்பட்டதாக புகார். PF பணம் குறித்து கேள்வி எழுப்பியதால் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு. போராட்டக்காரர்களோடு மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் பேச்சுவார்த்தை. மீண்டும் பணி அமர்த்த மறுத்ததால் போராட்டம் தொடரும் என துப்புரவு தொழிலாளர்கள் அறிவிப்பு. சம்பள பணத்தை வங்கியில் செலுத்தாமல் கையில் வழங்க வேண்டும். நெல்லையில் தனியார் பீடி கம்பெனியை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டம். கோரிக்கையை வலியுறுத்தி வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி சென்னையில் முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாகவும் அறிவிப்பு. கல்வி உதவித்தொகை கேட்டு திருச்சி ஈவேரா கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டம். கல்லூரி வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள். கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்களுக்கு உதவித்தொகை முறையாக வழங்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு. சாலை மறியலிலும் மாணவர்கள் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோவை சாய்பாபா காலனி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பர்னிச்சர் கடையில் தீ விபத்து. தீ விபத்தின் போது உள்ளே இருந்த பெண்மணி பத்திரமாக மீட்பு. தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரச்சாமான்கள் எரிந்து நாசம். மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். புதுச்சேரி அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுடனான கலந்தாய்வு கூட்டம். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பங்கேற்பு. பயணிகளிடம் கனிவாக பேசுவது, பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவது, நேர மேலாண்மை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசனை. வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு பயிற்சி பட்டறை. ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மன அழுத்தம் இன்றி செயல்பட பயிற்சி பட்டறை உதவும் எனவும் கிரண்பேடி தகவல். புதுச்சேரி ஆதிதிராவிடர் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் கல்விக்கடன் 1,35 லட்சம் ரூபாய்க்கு கல்விக்கடன் வழங்கிய புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர். கல்விக்கடன் பெற்ற மருத்துவம், பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் பயிலும் 221 ஆதிதிராவிட மாணவர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த கலைஞர் நகர் கிராமத்தில் காலி குடங்களுடன் சாலை மறியல். கடந்த 6 மாத காலமாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கிராம மக்கள் புகார். மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தண்ணீர் விவசாய நிலங்களுக்கு திருப்பிவிடப்படுவதாக குற்றச்சாட்டு. ஈரோடு அருகே அரசு புறம்போக்கு இடத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடம் வழங்கப்படாததற்கு கண்டனம். பாதிக்கப்பட்டவர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. தீக்குளிக்க முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்த காவல்துறை. ராமநாதபுரத்தில் ரசாயன கல் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழம் விற்பனை. 1 டன் மாம்பழத்தை பறிமுதல் செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. பழங்களை செயற்கையாக பழுக்க வைக்கும் ரசாயன பொடிகள் பறிமுதல். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டு. கொன்னைப்பட்டினம் கண்மாயில் நடைபெற்ற மஞ்சு விரட்டை காண குவிந்த சுற்று வட்டார பகுதி மக்கள். மஞ்சு விரட்டில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட காளைகள். அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை விரட்டிச் சென்ற இளைஞர்கள். முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள வளர்ப்பு யானைகளுக்கான புத்துணர்வு முகாமை தொடக்கி வைத்த முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் சீனிவாச ரெட்டி. அரிசி சாதம், ராகி களி, தேங்காய், ஆப்பிள், தர்பூசணி, அன்னாச்சி என யானைகளுக்கு சிறப்பு விருந்து. முகாமில் கலந்து கொண்டுள்ள யானைகளுக்கு 30 நாட்களுக்கு முழு ஓய்வு. கும்கி யானைகள் கலந்து கொண்டுள்ளதால் 1 மாத காலத்திற்கு முதுமலையில் யானை சவாரி ரத்து. புகையிலை பொருட்களை பொது இடங்களில் விற்பனை செய்ய தடை விதிக்க கோரும் வழக்கு. எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து வரும் 27ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் தமிழக அரசுக்கு உத்தரவு. 15 நாட்களுக்கு ஒருமுறை திடீர் சோதனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பில் உறுதி. காரைக்கால் தனியார் துறைமுகத்தில் நிலக்கரி இறக்குமதிக்கு தடை விதிக்க வேண்டும். நாகை அருகே சமூக நல ஆர்வலர்கள் ரயில் மறியல் போராட்டம். நிலக்கரிகளில் இருந்து பறக்கும் துகள்களால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. பேரூராட்சிகளில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அமல்படுத்த கோரி ஆர்ப்பாட்டம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பேரூராட்சி அலுவலகம் முற்றுகை. கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு.
சென்னை பட்டினம்பாக்கம் அருகே நடந்த சாலை விபத்தில் ஒருவர் பலி. இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சீனிவாசன் என்பவர் சாலையில் அரை வட்டம் அடித்து திரும்பியதாக தகவல். பெட்ரோல் டேங்கர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே சீனிவாசன் உயிரிழப்பு. லாரியை ஓட்டி வந்த கார்த்திக் போலீசில் சரண். டேங்கர் லாரியை கைப்பற்றி அடையாறு போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை. கோவை உக்கடத்தில் அபுதாகிர் என்பவரை துப்பாக்கி முனையில் விசாரணைக்காக அழைத்து சென்றதாக புகார். காவல்துறையினரை கண்டித்து காவல் ஆணையரிடம் இஸ்லாமிய அமைப்பினர் முறையீடு. அபுதாகிரை அழைத்து சென்றது குறித்து விளக்கம் கோரி போராட்டம். உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல் ஆணையர் உறுதியளித்ததால் கலைந்து சென்ற இஸ்லாமியர்கள். உலக வன தினத்தையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி. கொடைக்கானல் கலையரங்கம் முன்பு தொடங்கிய பேரணியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. வனங்களை பாதுகாக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்ற மாணவர்கள். ஓமலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரசு பள்ளியில் தரமில்லாத முறையில் கழிப்பறை கட்டப்படுவதாக குற்றச்சாட்டு. பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்திய கிராம மக்கள். தும்பிப்பாடி பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் 2 கழிப்பறைகள் தரமில்லாத கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி கழிப்பறை கட்டப்படுவதாகவும் புகார். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது.